கிராணி இந்த கேம் பேரை சொன்னாலே தெரியாது அப்படின்னு சொல்கிற ஆளுங்களே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஹாரர் கேம் மொபைலில். இந்த கேமையே ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்லேருந்து தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கிராணியோட உண்மையான ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேம்ஸ் லைஃப் தமிழ். நான் தான் உங்கள் ராம் ஸ்ட்ரேஞ்சர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கிராணி தான் பார்க்க போகிறோம். தமரா சம்சோனவா, அதாவது தமாசா அப்படின்னு சொல்லுவாங்க, தமாசான்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னா, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில, ஆனால் இதுதான் அவங்களோட பேர். இந்த கேரக்டரில் இருந்து தான் அவங்க கிராணி அப்படிங்கிற ஒரு கேரக்டரே உருவாக்கி ஒரு கேம் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் சொல்ல போகிறேன். இதை சொல்லி முடித்த உடனே கிராணி 1, கிராணி 2, கிராணி 3ல் இருக்க அந்த கேம் பிளேயில் இருக்கிற அந்த வீடு, ஃபோட்டோஸ், அந்த நிறையா கேரக்டர்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் என்ன எப்படின்னு நான் கனெக்ட் பண்ணி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யாவில் தமாசா, அதாவது தமரா சம்சோனவா அப்படின்னு ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் எல்லாமே எந்த வித ப்ராப்ளமுமே இல்லாமல் நார்மலாக தான் போயிருக்கு. ஆனால் இவங்களுக்கு எப்போ மேரேஜ்னு ஒன்று ஆச்சோ அதிலிருந்து தான் இவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட்டை ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்து ஹஸ்பண்டோட ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் போகுது. ஆனால் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் மர்மமான முறையில் செத்து கிடக்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால போலீஸ்கிட்ட போயிட்டு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக எந்த க்ளூவும் கிடைக்கல. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் கத்தியால் தான் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சிருது. ஆனால் அதை யார் பண்ணியிருப்பா, எதுக்காக பண்ணியிருப்பா, எதுவுமே எந்த ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ இதுக்கப்புறமா கிராணி தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்பவே என்ன சொல்கிறது, தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால அடிக்கடி யாரையாவது அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ பார்க்க என் பேரம்பேத்தி மாதிரியே இருக்க, நான் சமைச்சு வச்சுருக்கேன், எனக்காக ஒரு 2 வாய் சாப்பிட்டு போறியா அப்படின்னு யாரையாவது கூப்பிட்றது. இல்லைன்னா எதிர் வீட்டில் இருக்கவங்க, அந்த ஃப்ளாட்டில் கீழே இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இன்வைட் பண்ணி போனவங்க திருப்பி வெளியே வந்ததே இல்லை. ஏஜ் ரொம்ப அதிகமாகிடுது. அதிகம்னா ரொம்ப அதிகம் இல்லை, அப்படி அதிகம் ஆக ஆக அவங்களுக்கு ஒரு மென்டல் டிசார்டர் வந்துருச்சு. அதாவது இப்போது நம்ம நாய் ஒன்று போகுது, நம்ம கையில் ஒரு பிஸ்கெட் இருக்குது, இல்லை ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது, நம்ம ஒரு பிஸ்கெட்டாவது எடுத்து அந்த நாய்க்கு போட மாட்டோமா? அந்த ஃபீல் நமக்கு இருக்கும்ல. ஆனால் இந்த லேடிக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை. இறக்கமே இல்லாமல் கொன்று மனித கறியை சாப்பிட்றதுல அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க. அதாவது மனித கறி ஸ்கெலிட்டன் இருக்கும்ல, இதை ஒரு மூட்டையில் போட்டு கட்டி குப்பை தொட்டிலையோ இல்லைனா ஏரியிலையோ தூக்கி வீசிட்டு வந்துடுவாங்க. இது யாருக்குமே எதுவுமே தரல. ஆனால் ஒரு நாள் அதே மாதிரி சாப்பிட்டு ஸ்கெலிட்டனை குப்பை தொட்டியில் போட வரும்போது பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சிசிடிவியில் அது மாட்டிக்கிச்சு. அந்த சிசிடிவியை கூட நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி அந்த சிசிடிவியில் மாட்டினதும் அந்த வீட்டு ஓனர் கன்ஃபியூஸ் ஆகி, என்னடா அது பேக்கில் ஒரே பிளட்டாக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு உடனே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரத்தமோ எதுவுமே இவங்க வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ போலீஸ் என்ன நினச்சிடுது, இந்த வயசானவங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்போது அங்கேருந்து ஒரே ஒரு போலீஸ் மட்டும், எல்லாரும் நில்லுங்க, இங்கே ஒரு டைரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைரியை பார்க்கும்போது தான் ஷாக். இது வரைக்கும் நான் யார் யாரை கொலை பண்ணேன், எப்படியெல்லாம் கொலை பண்ணேன், அவங்க நேம் என்ன, ஏஜ் என்ன, கலர் என்ன, அவங்களோட பாடியில் இருக்கிற எந்த பார்ட்டை நான் சாப்பிட்டேன், அந்த பார்ட்டோட டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் தெளிவாக அவங்க டைரியில் எழுதி வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ நான் அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நான் தான் கூப்பிட்டு கொன்னேன்
அவங்க கூப்பிட்டு அவங்கள உள்ளே வர வச்சு அவங்கள வந்து இந்த பாத்ரூமில் கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்ட்டை சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து டைரியில் எழுதியிருக்காங்க. ஸோ இதை போலீஸ்க்கு பார்த்ததும் ஒன்றுமே புரியல. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிராணி கேமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாத்ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அந்த பாத்ரூமில் ஃபுல்லாகவே ரத்தக்கரையாக இருக்கும். அதுக்கு இதுதான் ரீசன்னு சொல்லிக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டில் வந்து ஒருத்தனோட தலையை அடித்து கொலை பண்ணேன் அப்படின்னு அந்த டைரியில் இருக்குது. அதே மாதிரி அந்த கேம்லேயும் பேஸ்மெண்ட்டில் ரத்தக்கரையாக இருக்கும். இந்த எல்லா ஃபுட்டேஜுமே நான் வந்து உங்களுக்கு போடுறேன் அப்படியே மேலே. ஸோ இப்போ இந்த கேம் விட்டுடலாம், நம்ம ரியல் இன்சிடென்ட்க்கு வரலாம். இப்போ இந்த தமாஷாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, மர்மமான முறையில் செத்து போயிட்டாங்கன்னு, அதை கொன்னதே தமாஷா தான். ஸோ தமாஷா அவங்களோட ஹஸ்பண்டை கொன்று அவங்க வந்து அவரோட கறியை சாப்பிட்ருக்காங்க. இதை சாப்பிட்டு அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சி போனனால அஃபன் எல்லாரையும் கால் பண்ணி கொலை பண்ணி கறியை சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுதான் இவங்க இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை படிச்சுட்டு போலீஸ்க்கே வந்து கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரஷ்யன் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க மொத்தமாக வந்து 16 கொலைகள் பண்ணியிருக்காங்க. கொலை மட்டும் பண்ணது இல்லாமல் அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. எவ்வளோ பயங்கரமான பாட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா. யாரையும் நம்பக்கூடாது. வெளி தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் இப்படி தான் அப்படின்னு நம்பிடக்கூடாது. ஆனால் இப்போது கிராணி 1, கிராணி 2, கிராணி 3ன்னு 3 சாப்டர் ஆஃப் கிராணி கேம் பிளேஸ் இருக்குது. இது 3த்தையும் கனெக்ட் பண்ணுற விதமாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கேம் என்ன வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைபுக்கும் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு கதை நான் சொல்ல போகிறேன். இந்த கதையை முடித்ததும் அடுத்த வாரம் சாட்டர்டே கிராணியோட எல்லா எஸ்கேப்பும் வரும். ஸோ கிராணியில் என்னென்ன எஸ்கேப்லாம் இருக்கோ எல்லாமே வரும். ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்பாவுக்கும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற அம்மாவுக்கும் பிறந்தவங்க தான் கிராணி. இப்போது இந்த சைக்கோ மாதிரி ஹேண்டில் பண்ணுற இந்த அப்பாவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இவர் எப்படின்னா கிராணியை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் வந்து கிராணியை படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போது நாளுக்கு நாள் இந்த கிராணியை ஏதாவது டார்ச்சர் பண்ணி மென்டலி வீக் ஆக்கிக்கிட்டே இருக்கார். அப்படியே இவங்க அம்மாவை பார்த்தோன்னா அவர் அப்பாவை எதிர்த்து கிராணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் வந்து புரியவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவோட சூழ்நிலை அந்த மாதிரி, அவரை வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வளர்ந்துருக்காரு. ஸோ அவங்க பொண்ணும் அதே சூழ்நிலையில் தான் வளரணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அவர் கையில் ஒரு பேட் இருக்கும், அந்த பேட்டை வச்சு கிராணியை அடின்னு அடிப்பார். இவே வந்து கிராணியோட அப்பாவுக்கும் கிராணிக்கும் பெரிய கனெக்ஷனே இல்லை. இப்போது அப்படியே ஒரு 2-3 வருஷம் போகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிராணியோட அப்பாவை சுட்டு போட்டு டெரரிஸ்ட்டு சுட்டு கொள்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிராணி அம்மா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கையை தூக்கி கேட்கும்போது டெரரிஸ்ட் கும்பல் சொல்லுது, உங்கள் அப்பா வந்து, அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ரக் டீலர். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் ட்ரக்கை வந்து வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அன்அஃபிஷியலாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கிராணியோட அம்மாவுக்கு இதை பார்த்துட்டு மனசே கேட்கல. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் போக போக கிராணியோட அம்மாவும் வந்து இயற்கையாக மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ இப்போ கிராணி அவங்களுக்கு வந்து ஒரு 12 வயசு தான் இருக்கும், தனியாக இருக்காங்க, அந்த வீட்டில் தனிமையாக இருக்காங்க, வச்சு பூட்டிடுறாங்க. ஏன்னா லோன் வந்து அடைக்க முடியல அவங்களால. ஸோ அந்த வீடை வந்து சீல் வச்சு மூடிடுறாங்க. அந்த சுட்டாங்கல்ல அப்பாவை, அந்த கண்டிஷனில் எப்படி வீடு இருந்ததோ அதே கண்டிஷனோடவே அந்த வீடை வந்து பூட்டிடுறாங்க. இப்போது கிராணிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அவங்க வந்து காட்டு வழியே, அதாவது அவங்க வீடு வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து ஒரு அபாயமான ஒரு வீடு வந்து பார்க்குறாங்க. பயங்கரமாக இருக்குது அந்த வீடு. அந்த வீடுக்குள்ளே போகிறதுக்கே அவங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கண்ணு தெரியாத கிழவன் ஒருத்தன் கன்னை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த கிழவன்னு சொல்ல முடியாது, ஆனால் பார்க்குறதுக்கு கிழவன் மாதிரி தான் இருக்காரு.
ஸோ அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 16 தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கே கிழவு மாதிரி இருக்கார். கன்னை வச்சுட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து லைட்டாக மங்கலாக தான் தெரியும், காது வந்து கேட்காது. இதுதான் அவரோட கண்டிஷன். அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதும் கிராணி வந்து கிராண்ட்பாட்டை, அதாவது அவர் தான் கிராண்ட்பா, ஓகே நான் சொல்லிடுறேன் இப்போவே, அவர் தான் வந்து கிராண்ட்பா. கிராணி வந்து கிராண்ட்பாட்டை ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை நீங்கள் காப்பாற்றி ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்பா வந்து சரி ஓகே நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா வந்து 2 பேரும் அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு பல வருஷம் போய் அவங்களுக்கு வந்து கல்யாணமும் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த பொண்ணு பேர் தான் ஏஞ்சலினா. ஏஞ்சலினா வந்து கிராணி 1 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஏஞ்சலினா அதுக்கப்புறம் அதே மாதிரி நாட்கள் போக 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 கிராண்ட்பா வந்து திடீர்னு செத்து போயிடுறாரு. ஏஞ்சலினா இருக்காங்கல்ல, இவங்களை வந்து கிராணி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ கிராணி தான் வளர்க்குறாங்க. ஏஞ்சலினாவுக்கு கல்யாணம் நடக்குது. ஏஞ்சலினாவுக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து சைமன், அதாவது ஸ்லெண்டர் மேன். ஸோ சைமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆவிகள் மேலே, அதாவது செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வரது இந்த மாதிரி நிறையா மேஜிக் ட்ரிக்ஸ்லலாம் வந்து நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ இப்படி வந்து அவர் இந்த ஆராய்ச்சி இதிலே தான் இருப்பார். அப்போ வந்து கிராணிக்கு வந்து கிராண்ட்பானா ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நம்ம இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு கிராணி வந்து சைமன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு வந்து கிராண்ட்பா உயிரோட வேணும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சைமனும் பல மாதமாக கஷ்டப்பட்டு கிராண்ட்பாவை உயிரோட அப்படியே திருப்பி கொண்டு வராங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கண் சுத்தமாக போச்சு. ஏன்னா அவர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது கண்ணாடி பீஸ் வந்து கண்ணுக்குள்ளே போயிருக்கோம். இப்போ வந்து ஃபீலிங்ஸே இல்லாத ஒரு ஜாம்பி மாதிரி தான் வந்து வராரு. ஆனால் கிராணி பரவாயில்ல, எனக்கு இவர் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு ஆவி கூட குடும்பத்தை நடத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து ஏஞ்சலினாவை சுட்டு கொண்டுடுறாரு. ஸோ ஏஞ்சலினா காலி. ஏஞ்சலினாவை சுட்ட சைமன் வந்து பார்த்துட்டு கிராண்ட்பா வந்து திருப்பி அழிக்கணும் அப்படின்னு கிராண்ட்பா வராரு. சைமனையும் போட்டு தள்ளிடுறாரு கிராண்ட்பா. ஸோ ஒரே ஒரு கன்னை வச்சுட்டு சொட்டத்தலை என்னென்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இப்போ வந்து 2 வீடு இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கிராணியோட அப்பா அம்மாலாம் சுட்டு கொல்லப்பட்ட அந்த வீடுக்கு கிராணி வந்து போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ கிராண்ட்பாவை வந்து வீட்டிலே இருக்க சொல்லிவிட்டு ஏஞ்சலினா இருக்காங்கல்ல அவங்கள மட்டும் தூக்கிட்டு கிராணி வந்து போகிறாங்க. அப்புறம் இந்த சைமன் இருக்கான்ல, இந்த சைமனை வந்து கிராண்ட்பாவோட வீட்லேயே ஒரு இடத்துல வந்து, அதாவது இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கு நீங்கள் போகும்போது பார்த்தா தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து ஒரு பீரோக்குள்ளே தான் இந்த சைமன் கிடப்பான். ஸோ அவன் வந்து இந்த கிராண்ட்பா தான் வந்து இது உள்ளே போட்டு வச்சுருப்பாரு. இப்போது நீங்கள் கிராணி வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஏஞ்சலினா வந்து இருப்போம். அங்கே தான் வந்து ஏஞ்சலினா தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிராணி வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த வீடு இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீலிங்ஸ்லாம் போக ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போது ஜாம்பி மாதிரியான மைண்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுது, எல்லாரையும் கொல்லணும், கொடூரமாக கொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது. ஒவ்வொருத்தரையாக இன்வைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வாங்க, இங்கே வந்து நிறையா கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், இங்கே வந்து நீங்கள் திகிலாக நிறைய கேம்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கிராணிஸ் ஆகலை, ஆனால் கிராணி வந்து ஃபீலிங்ஸ் இல்லாத ஒரு ஜாம்பி மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க அப்பா வந்து இவங்களை பேட்டில் அடிப்பாங்கல்ல, எப்போல்லாம் கோவம் வருதோ அதே பேட்டை கையில் எடுத்துக்கிட்டு வாங்க இங்கே கேம்ஸ் நடக்குது வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணும்போது யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுக்கு வந்து 5 நாள் டைமு. இந்த 5 நாளுக்குள்ளே அவங்க வச்சுருக்க ட்ராப், பசில், ஒளிச்சு வச்சுருக்கிற அந்த பொருள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்களால தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிராணிக்கு வந்து அது வந்து லைட்டாக கஷ்டமாயிடும், என்னடா இது தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை தப்பிக்க முடியாமல் 5 நாளும் கிராணிக்கிட்ட அடி வாங்கி, அதாவது இந்த 5 நாளும் கிராணி வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுவாங்க. ஸோ இவங்க போயிட்டு பொருள் தேடுவாங்க, கிராணி வந்து ஒரு பக்கம் இவங்களை தேடுவாங்க. இவங்க வந்து கிராணி கண்ணில் மாட்டிக்கிட்டாங்கன்னா பேட்டை வச்சு ஒரே அடி, அந்த பேட்டால் பல பேரை அடித்து கொண்டிருக்காங்க. அதனால தான் அந்த பேட்டில் ரத்த கரையோடு இருக்கும். ஸோ இப்போது பேட்டை வச்சு பயங்கரமாக அடித்து 5 நாளும் கொலை பண்ணி, 5 நாள் கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அதாவது 5 நாள் கொலை பண்ணல, பேட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. 5 தடவை பேட்டை வச்சு அடிச்சிருக்காங்க 5 நாள் இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாள் முடியும் போதும் கண்ணில் மாட்டிட்டாங்கன்னா ஒரு அடி,
ஸோ பேட்டில் அடி வாங்கி 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 5வது நாள் போதுண்டா சாமி அப்படின்னு தெரிச்சுன்னு எல்லோரும் ஓட ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 5வது நாள் தானே லாஸ்ட் நாள். ஆனால் வெளியவே போகிறதுக்கு வழியே இருக்காது, ஏன்னா சுற்றி வந்து லாக்டாக தான் இருக்கும். ஸோ 5வது நாளும் அவங்க மாட்டிக்கிட்டு பேட்டில் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா 6வது நாள் கொடூரமான முறையில் அவங்கள கொலை பண்ணிவிடுவாங்க. இது வந்து கிராணிக்கு ரொம்பவே பிடிச்சி போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணி வரவனை எல்லாரையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு போனவனும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கேமோட கதையை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கேமோட கதை நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்னும் கூட பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம், இன்னும் கூட நல்லா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.